அவன் வந்து ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கதை சொன்னான். இந்த கதை எனக்கு வேக தான் ஞாபகம். ஆனால் வந்து சார் இந்த கதை ஒரு நாயை பற்றி, நாய்களை பற்றி, அதுக்கு பின்னால் அதுக்கு முன்னால் இருக்க மனிதர்களை பற்றி அப்படின்னா. இந்த போஸ்டரை பார்க்கும்போது அங்கே ஒரு 5-6 மனிதர்களும் இங்கே ஒரு 7-8 நிஜ மனிதர்களும் இருந்ததை பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த நிஜ மனிதர்களுக்காக ஒரு கிளாப் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஒரு மேடையில் போய் என்ன பேசுறது அப்படின்றது வந்து பெரிய குழப்பம். ஆக்சுவலாக அது எப்படி ஆரம்பிக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ பார்க்கும்போது நான் உத்து பார்க்கும்போது இந்த கண்கள்லையும் அந்த கண்கள்லையும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். அந்த கண்களில் ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொடியூசர் பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்குது. அங்கே ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்காரு, மலையாளத்துலேருந்து வில்லனாகவே வந்த மாதிரி இருக்காரு. இந்த பாண்டியராஜன் படத்தில் நான் தான் வில்லனாக நடிக்க வேண்டியது. ஆக்சுவலாக அவர் நடிக்கிறாரு. அது மாதிரி நிறைய குழந்தைகள் நிறைய வந்து அவங்க கண்களில் வந்து ஏதோ ஒரு பரிதவிப்பும், ஏதோ ஏதோ ஒன்று சம்திங் அப்படின்னு இருக்கு. ஒரு நகரத்தை சார்ந்த, நாகரிகத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த கண்களில் இருக்கு. அந்த கண்களை பார்க்கும்போது 3 விஷயம் தான் அது தெரியுது. ரேஜ் பாருங்க, அதாவது ப்ரைமல் எமோஷன், கோபம் கூட கிடையாது. ரேஜ், இட்ஸ் கால்ட் ரேஜ். நாய்களோட ரொம்ப பழகிருக்கேன், நாய்களோடய வாழ்ந்துருக்கேன். இன்னைக்கு நாய் இல்லாமே இருக்கிறேன். நாய்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கேன். நான் தனிமையில், சின்ன வயசில் நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு ஒரு மணின்னு ஒரு நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதர்சமானது. ஒரு வெள்ளை கலரில் பெருசாக, தலை பெருசாக, அந்த மாதிரி நான் நாய் வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கிராமங்களில் மணி, எல்லா நாய்களும் மணியை தான் கூப்பிடுவாங்க. சொல்லப்போனால் எங்களை வழக்கம், அது வீட்டு முன்னாலே இருக்கும். அது பியூட்டிஃபுல். அப்போ அது வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு தெய்வமாக தான் இருக்கும். குழந்தைகளை பார்த்துக்குவோம், பாம்பு பூச்சி வராது, ஏதோ நாங்கள் உணவை பரிமாறிப்போம். ஒரு ஆதி தகப்பன் போல் எங்கள் கூட எப்பயுமே ஒரு நாய் இருந்துகிட்டே இருக்கும். என்னால் நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு நாள் காணோம். நான் தேடினேன் போயிட்டு, எங்கம்மான்னு கேட்டால் எங்கள் பாட்டி சொன்னவங்க வந்து இல்லை, அதுக்கு வந்து மனநிலை பாதிச்சிருச்சு, அதை கொண்டு போய் கொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. நான் ரொம்ப ஓடினேன். எங்கள் ஊரில் ஒருத்தர் அது கொல்றதுக்கே ஒருத்தர் இருந்தார். அது கொல்லலாம், அது கிட்டத்தட்ட ஒரு கருணை கொள்ளலாம். ஒரு சாக்கில் அதை வந்து பிடிச்சி உள்ளே போட்டு ஒரு கொடப்பாறையினால் அடித்து அதை கொண்டு என்னால் மறக்கவே முடியும். நான் அதில் வந்து பெட்டுங்களை நான் பக்கத்தில் போனதே கிடையாது. நான் என் அசிஸ்டன்ஸ்லாம் கேட்பேன். என் அசிஸ்டன்ஸில் 2 பேர் ரொம்ப பெட்டோட, வெங்கட்னு ஒரு அசிஸ்டன்ட், நான் ரொம்ப அறிவானவன். அவன் வந்து 2 நாய்களை அவன் வீட்டில் அது ஒரு பெரிய பெட்டு மாதிரி 2 பெட்டு கொடுத்து அதை பற்றி பேசுகிறது தான் அவனுக்கு வேலை. அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த நாய்களை பற்றியே பேசிட்டு அந்த 2 நாய்களும் என்னையும் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதை பற்றியே பேசுகிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இப்போ என்ன பண்ணால் ஒரு படி மேலே போயிட்டு அதுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் ரீரெக்கார்டிங் பண்ணுறது கூட பார்க்கல. அப்போ எனக்கு ஒரு யோசனை, ஏன் இந்த 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 குழந்தைகள் வந்து இந்த நாய் மேலே இவ்வளவு. நான் வரும்போது படித்தேன், எங்கே அந்த டாக் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து அதுக்கு வந்து அதுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த எட்டிமாலஜிக்கலாக டோர்க்கா அப்படின்றாங்க. அந்த டோர்க்கான்ற வார்த்தை இப்படி வந்துச்சுன்னே தெரியல லாட்டினில். அந்த 16-17 வருடங்களில் நான் பார்க்காத ஒரு யானைகள் பார்த்துருக்கேன், புலிகள் பார்த்துருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். நான் பார்க்காத ஒரே ஒரு வந்து சென்னாய் தான். அந்த சென்னாய் நான் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு அனிமல். அது மனிதர்கள் கண்கே அது தோணாது. அப்போ ஒரு நாள் நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நான் ஒரு மத்தியானம் போகும்போது 2 நாய்கள், சென்னாய்கள். நாயின்னு சொல்லும் போது இந்த சமூகம் வந்து அது ஒரு கீழே தான் பார்க்குறாங்க. நான் அந்த தோணையில் பேசலை. அந்த 2 உருவங்கள் நம்ம கொடுத்த பேர் இது. பைரவர்கள் வேணால் சொல்லலாம், ஆதி பைரவர்கள் வேணால் சொல்லலாம். அவங்க 2 பேர் நடந்து போனதை பார்த்தேன். நான் பிரேக் போட்டுட்டேன், அது அப்படியே நடந்து போகுது. அந்த 2ம் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது நான் பார்த்தேன். அந்த மனிதன் போட்ட அந்த பாதையிலே அந்த அஸ்பால்ட், அந்த ரோட்டில் வந்து 2 பேர் நடந்து போகிறாங்க. அதேமா அது வந்து காதலனும் காதலியாக, கணவனும் மனைவியாக தான் இருக்கும். என்னை பார்த்து அப்படி ஒரு அந்த வண்டியை பார்த்துட்டு, ஒரு அசிங்கமான அந்த ஜீப்பை பார்த்துட்டு
அப்படியே திரும்பி போகிறான். அந்த ஒரு 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 செகண்ட் தான் நான் பார்த்தேன். நேற்று வந்து நைட்டு எங்கள் வீட்டுக்கு கீழே வெளியே வந்து ஒரு தெருநாய் இருக்குது சார். நான் எப்போ பார்த்தோன்னா அதுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பேன். நான் வந்து நான் வாழ்கிறேன், என்னை பார்த்து ரொம்ப பிடிக்கும், பக்கத்தில் ஒரு நான் தடவி கொடுப்பேன். நீ படிக்கட்டை வந்து விடுங்க இது சார், மேலே 3வது படிக்கட்டை ஒரு குச்சி வச்சுருப்பான் கையில், அதை வச்சு நடந்து போவோம் 3வது மாடி. லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா மாடி ஏறி போகணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, கால் கொஞ்சம் பலமாகணும். அப்போ நான் நேற்று போனேன் சார், என் பின்னாடியே உரசிக்கிட்டே வந்துச்சு. 2வது மாடி வரும்போது அந்த பக்கத்தில் குறுக்க வந்துச்சு, எனக்கு பேலன்ஸ் ஆகி நான் வந்து கீழே விழுந்துட்டேன் சார். ஒரு 3-4 படி உருண்டு விழுந்துட்டேன். அப்போ விழுந்த உடனே என் கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துச்சேன் அந்த டாகை. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சு, அப்படியே அது கண்ணில் பதட்டத்தை பார்த்தேன். அது அப்படியே ஒடுங்கி, உடம்பெல்லாம் ஒடுங்கி என் மேலே வந்து பக்கத்தில் நின்றுச்சு. எனக்கு பயங்கர கோபம். நான் அடிக்கலான்னு குச்சியை ஓங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நான் ரொம்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. எனக்கு விழுந்து பழக்கம் சார், அதனால் எனக்கு பழக்கம். நான் எந்திரிச்சு அப்படியே கோபமாக போயிட்டேன். மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வந்து கதவை திறந்தேன் சார், வெளியே நின்றுச்சு, என்னை பார்த்துச்சு. நான் அதை பார்த்து சிரித்தேன். அது அப்படியே ஓரமாக ஒதுங்குச்சு. நான் அப்படியே நடந்து 3வது மாடியிலேருந்து அந்த 8 படிக்கட்டு கீழே இறங்கி வந்தேன். அது மேலே நின்று பார்த்துச்சு. அடுத்த 8 படி கீழே வந்தேன் சார், அது அந்த 8வது படியில் கீழே வந்து நின்று என்னை பார்த்துச்சு. அடுத்த 8வது படி வரும்போது அதுக்கப்புறம் 8 படியில் வந்து பார்த்துச்சு சார். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கீழே ரோட்டுக்கு வந்த மாதிரி என்னை தூரத்துட்டு பார்த்துச்சு சார். அந்த கண்களில் பெரிய சாரியும் பெரிய தாய்மையும் பெரும் கருணை இருந்துச்சு சார். சொன்னான், நடிகர்கள் நீ கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும். இந்த சொல்கிறதுக்கு நான் ரொம்ப அச்சப்படலை, அந்த கங்குவா படம் நான் பார்க்கல, இருந்தாலும் அந்த படத்தை பற்றி விமர்சனம்லாம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சூர்யா போன்ற ஒரு 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 நல்ல நடிகர், ஒரு அழகான நடிகர், நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும் எல்லாரையும். அவங்களெல்லாம் ஒரு சிவகுமார் மாதிரி அவங்க நிறைய வச்சு பார்க்கணும். இன்றைக்கி நம்ம கையில் வந்து சிவாஜி இல்லை, நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்கள். அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவகுமார் ஒரு மனிதன் இருக்கான், எவ்வளோ முக்கியமான மனிதர்கள் இருக்கு. அவங்க வீட்டில் வந்த ஒரு 2 குழந்தைகள் ரொம்ப நல்லா. இப்போ நான் ஒன்று விமர்சனம் பண்ணேன், அடுத்து நீங்கள் சூர்யாவுக்கு கதை சொல்ல போறீங்கன்னா நான் சொல்லவே போகிறதில்ல. ஆக்சுவலாக படம் கொடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். பட் நான் கருணையோடு பார்க்க சொல்கிறேன். ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோட ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடிவிரிக்கலை. கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிறோம். அப்போ ஏதோ சின்ன ஒரு பேலன்ஸ் ஆக்சுவலி. அதாவது ராக்கெட் இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு 24 மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது அது ஏதோ ஒரு சின்ன ஒரு சின்ன ஒயர் கொஞ்சம் பிரிஞ்சால் கூட அது வானிலை வெடிச்சிருக்கு, ஒன்றுமே பண்ண முடியும். அப்படி தான் சினிமாவும் பார்க்குறேன். ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் தான். ஒரு 500 கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலண்டோட ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன சின்ன இலையா பண்ணுறோம். சில டைம் ரொம்ப அங்கே அந்த அந்த மூத்த கலைஞர் ஒருத்தர் இருப்பாங்க, அந்த டேரக்டர்னு ஒருத்தர் பார்ப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு இறப்பை நோக்கி போகிற அளவுக்கு போகும்போது தான் ஒரு படைப்பு உருவாகுது. அவங்க செத்து போவான் கடைசியில் அந்த நாள் வந்து ஃபைனல் அந்த ஷாட் முடிஞ்சு அந்த 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 ஃபைனல் மிக்சிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது. ராஜீவ் மேனன் சொன்னாராம் ஒரு யாரையும் அது ஃபைனல் ஏதோ உள்ளே போகும்போது யாரையும் அது கீழே பட்டு கிடக்குறா அப்படி செருப்புக்குள்ளே இருந்தேன் சார். ஒரு பேர் பாலான்னு சொன்னாங்க, அதுதான் சேது ஒரு பாலம். செத்து போகிற அந்த டைமில் தான் அந்த படம் உருவாகுது ஆக்சுவலாக. அப்போ ஒரு படம் உருவாகும்போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப உரிமை இருக்குது. ஏன்னா நீங்கள் 150 ரூபா கொடுக்குறீங்க. அப்புறம் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் எல்லாம் சினிமா தெரிஞ்சவங்க. நான் நான் சொன்ன சித்திரம்பை செய்தி பார்த்து நான் கதை சொன்னேன், ஏவிஎம்மில் சொன்னேன். அது நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு அங்கே உட்காந்து வெள்ளை சட்டை போட்டு துளசி பண்ணேன்.
அவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் நல்லா இருந்திருக்க மாட்டேன். ஸோ அவங்க தான் பார்த்துருக்கேன். நம்மளும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். இது 2 பேரும் கையை கோர்த்து படங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டினாலும் அதில் இல்லையா இப்படி பண்ணலாம், ஏன் இப்படி பண்ணிக்க போனீங்க அப்படின்னு சொல்லலாம். சினிமாவை எல்லாரும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், வாட் எனக்கு வந்து இந்த நைட் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கலாம் போச்சு. இந்த படம் இந்த மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நான் வரும்போது ரொம்ப டயர்டாக வந்தேன். நான் ஒரு 200 நாளுக்கு வந்து நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். இந்த பர்ஃபார்மன்ஸை யார் டிசைன் பண்ணான்னு தெரியல. மேபி என்னுடைய டேரக்டர் டிசைன் பண்ணான்னு தெரியல. ஏன்னா ஹூ அவர் டிசைன் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான, ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் அந்த மாதிரி சொல்ல முடியும். ஐம் ஸோ மூவ்டு பை தம், ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு தம். இந்த படம் ஓடணும்னு நான் மனிதர்களை கேட்டுக்கிறேன். இந்த படம் நியாயமாக இருந்தால் ஓடுங்க சக்தி, பயப்படாது. இல்லைன்னா அடுத்த படம் பண்ணுவோம், அதையும் ஒழுக்கமாக பண்ணுவோம். அதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது, இந்த படத்தில் ஏதோ ஒரு கருணை இருக்குது, இந்த படத்தில் ஏதோ ஆர்வம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்தர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.